இத்தனை நாளா வெளிநாடுகளுக்கு டூர் போன பிரதமர் மோடி தேர்தல் வந்துட்டதால இப்ப உள்நாட்டுக்குள்ள டூர் அடிக்கிறாரு. அவர் ஏதோ ஷோ காட்ட வர்றாருன்னு நான் சொல்லல, அவரே ரோடு ஷோ காட்டுறேன்னு சொல்லி இருக்கிறாரு. நேற்று சென்னையில் எந்த இடத்துல ஷோ காட்டினாரு? தியாகராய நகர், டி நகர்னு சொல்றோம்ல சுருக்கமா, தியாகராய நகர். பிரதமர் அவர்களே, ஏன் அந்த பேரு அங்கே வைக்கப்பட்டது தெரியுமா? தியாகராய நகர்னு. நீதி கட்சி தலைவர் தியாகராயர் சவுந்தரபாண்டியனார் பேர்ல இருக்க பாண்டி பஜார் பனகலரசர் பேர்ல இருக்கிற பூங்கான்னு திராவிட கோட்டமாக இருக்கிற இடத்துல உங்க ஷோ காட்டினா எடுபடுவான்? உங்க ஷோ பிளாப் ஷோ ஆன உடனே சமூக வலைத்தளங்களில் சென்னை வந்ததை பற்றி எழுதினப்போ சொல்றாரு, சென்னை மெட்ரோ திட்டத்தை விரிவாக்கம் செய்ய போறாராம் மோடி அவர்களை. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை, அந்த திட்டத்துக்கு தடையா இருக்கிறது நீங்க தானே. சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்காத காரணத்தால் தான் நிதி இன்னும் கிடைக்கல. அதனால திட்டப்பணிகள் தாமதமாகுது. கடந்த 2020 ஒன்றிய உள்துறை அமைச்சர் இந்த திட்டத்துக்காக அடிக்கல் நாட்டினார். ஆனா அனுமதி கொடுக்கல. நான் முதலமைச்சரான பிறகு நடந்த முதல் சந்திப்பில் இருந்து கோரிக்கை வைக்கிறேன். பிரதமரை நேரில் சந்திச்சும் பலன் இல்லை. மதுரை எய்ம்ஸ் மாதிரி சென்னை மெட்ரோவும் அடிக்கலோடு நிற்க கூடாதுன்னு இப்ப மாநில அரசோட நிதியிலிருந்து மெட்ரோ பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதனால கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்கிற நிலைமை. இந்த பணிகளால் ஆண்டுக்கு நமக்கு ஆகிற செலவு எவ்வளவு தெரியுமா? 12,000 கோடி ரூபாய். இத்தனை குளறுபடிக்கும் காரணம் பிரதமர் மோடி. ஆனா இத்தனையும் மறைச்சு பச்சை போய் பேசுறாரு. சென்னையில் ஷோ காட்டினா மோடி அவர்கள் காலையில் வேலூர் போயிருக்காரு. அங்க அவர் இந்தியில பேசுறப்போ கூட்டம் கை தட்டுது. பலருக்கு என்ன சந்தேகம்னா, வெளி மாநிலங்களிலிருந்து கூட்டத்துக்கு ஆட்களை அழைச்சிக்கிட்டு வராங்களா என்ற சந்தேகம் வந்துருச்சு. இதுல தமிழ்நாட்டை வளர்க்க போறேன்னு இந்தியில பேசி சபதம் எடுக்கிறாரு. தமிழ்நாட்டை வளர்க்க போறேன்னு சொல்லி இந்தியில பேசி சபதம் எடுக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்களே, திராவிட மாடலில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கும். இதை எந்த மோடி மஸ்தான் வித்தைகளாலும் தடுக்க முடியாது. அப்புறம் வழக்கம் போல குடும்ப அரசியல், ஊழல் கட்சின்னு தேஞ்சு போன ரெக்கார்டைய பேசியிருக்காரு. இதுக்கு நான் எத்தனையோ முறை விளக்க சொல்லிட்டேன். உண்மையா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது. நாம தான் எல்லா தொகுதியும் வெல்ல போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டே பழனிசாமி இப்ப என்ன கேட்கிறாரு? மத்திய அரசுல 14 வருஷம் இருந்தீங்களே திமுக, என்ன சாதிச்சதுன்னு கேட்கிறாரு. பல முறை இதற்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். முதல்ல பழனிசாமி அவர்களுக்கு பணியோடு கேட்கிறேன், காலையில் எழுந்திரிச்சோன்னா பத்திரிகை படிங்க. பழனிசாமியால எந்த சாதனையாவது சொல்ல முடியும்? இப்போ ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கும் போதெல்லாம் அதிமுக 2 காரியங்களை தான் செய்யும். ஒன்னு, திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தா அதை கலைக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா தங்கள் மீதான ஊழல் வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு? தினமும் அமாவாசை எப்பன்னு கேலண்டரை பார்க்கிற
அரசியல் அமாவாசையான பழனிசாமி என்ன உளறிட்டு இருக்காரு? ஸ்டாலின் உளறாரு. ஸ்டாலின் பிரதமர் கனவுல இருக்கிறாரு, அதுக்கு வழி இல்லைன்னு உளறிட்டு இருக்காரு. பழனிசாமி அவர்களே, திமுக பிரதமர்களை உருவாக்குகிற இயக்கம், திமுக குடியரசுத் தலைவர்களை உருவாக்குகிற இயக்கம், ஒன்றியத்தில் ஜனநாயகம் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தின இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் வரலாறு. நீங்க என்ன கனவுல இருந்தீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பாஜக சொல்லுது. நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும் இளவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி. அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல. அதனாலதான் இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லா தேர்தலிலும் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிற பழனிசாமி அவர்களை, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மாபெரும் வெற்றி வரும், பார்த்துக்கிட்டே இருங்க. உங்ககிட்ட இருக்கிற தொகுதிகளில் சேர்த்து பறிக்க போறோம். அடுத்து என்ன பேசுறாரு? அதிமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சு போவாங்கன்னு சவடால் விடுகிறாரு. அதிமுக அழிக்க வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை. அதுதான் நீங்களும் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதை போட்டி போட்டுக்கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கள. அப்புறம் என்ன சந்தேகம்? அதுல சந்தேகம் வேண்டாம். அடுத்து விவசாயியுடைய கஷ்டங்களை பத்தி ஸ்டாலினும் உதயநிதியும் பேசலன்னு நீலிக்கண்ணீர் வடிச்சிருக்கிறார் பழனிசாமி. விவசாயிகள் உங்க ஆட்சியில மாதிரி கஷ்டத்தில் இருந்தா தானே அவங்கள கஷ்டங்களை பேசுவாங்க. கழக ஆட்சியில விவசாயிகள் மிக மிக மகிழ்ச்சியா இருக்காங்க. பழனிசாமிக்கு உண்மையிலே உழவர்கள் மேல அவ்வளவு அக்கறை இருக்குன்னா, இப்போ ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுகிற உழவர்களுக்காக ஏன் பழனிசாமி பேசல? அவங்களுக்காக ஏன் கண்ணீர் வடிக்கல? அதுக்கு காரணமான மோடியை ஏன் விமர்சிக்கல? 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்து உழவர்கள் வயிற்றில் அடிச்சது ஒன்றிய பாஜக அரசு. 1.5 வருஷம் 1.5 ஆண்டுகள் தலைநகர் டெல்லியில தங்கி போராடினாங்க விவசாயிகள். அவங்க தெரிவிச்ச எதிர்ப்பினால் தான் பின்வாங்கிச்சு பாஜக அரசு. அப்ப பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது ஒன்றிய அரசு. ஆனா அதையும் கடந்த ஓராண்டு காலத்தில் நிறைவேற்றல. எனவேதான் மீண்டும் டெல்லியில உழவர்கள் போராட்டம் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க மேல இரக்கமற்ற வகையில தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. எதிரி நாட்டு பயங்கரவாதிகள் மாதிரி மோடி அரசு சொந்த நாட்டு உழவர்களை பழிவாங்கினப்போ இந்த பச்சை பொய் பழனிசாமி எங்கே போனார்? உழவர்களுக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணார் இந்த பழனிசாமி? 3 வேளாண் சட்டங்கள்ல எந்த பாதிப்பும் இல்லை. பாதிப்பு இருக்கிறதா சொல்றவங்க கூட நான் விவாதிக்க தயார். இந்த சட்டம் வந்தா தமிழ்நாட்டு விவசாயிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வியாபாரம் செய்யலான்னு கப்சா விட்டவர் பழனிசாமி. போராடின விவசாயிகளை அவங்க விவசாயிகளே இல்ல, புரோக்கர்னு சொன்னார். ஆக விவசாயிகளை புரோக்கர்னு சொன்ன அரசியல் புரோக்கர் தான் பழனிசாமி. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு விவசாயிகளுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறார். பழனிசாமி அவர்களே, திமுக ஆட்சியில தான் வேளாண்மைக்குன்னு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறோம். 3 ஆண்டுகளை 2 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்புகளை கொடுத்திருக்கிறோம். நீங்க கஜானாவை தூர்வாரினீங்க. நாங்கள் டெல்டா மாவட்டங்களில் கால்வாய்களை தூர்வாரி காவேரி கடமடைக்கும் கொண்டு சேர்த்தோம். உணவு அமைச்சர் இங்க இருக்காரு, சக்கரபாணி.
ஒவ்வொரு ஆண்டும் கொள்முதல்ல சாதனை பண்றோம். வேளாண் துறை சார்பில் கண்காட்சி, திருவிழா, சங்கமம்னு நடத்தி உழவர்கள் உள்ளத்துல நம்பிக்கையை விதைக்கிறோம். மண்ணும் செழிக்குது, மக்களும் செழிக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. உழவர்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரியே குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்சு சிறுபான்மை இஸ்லாமிய சகோதரருக்கு துரோகம் செஞ்சார் பழனிசாமி. இன்னைக்கு திண்டுக்கல்ல சிறுபான்மை மக்கள் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறார். சிஏஏக்கு எதிராக போராடின பெண்கள், குழந்தைகள் மேல கூட தடியடி நடத்தி அதை பார்த்து ரசிச்சு, நான் உட்பட இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் மேல 8000 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டாரு. குடியுரிமை சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சார்? எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டார்னு ஆணவமாக கேட்டார். அதிமுகவும் பாமகவும் அன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிக்காம இருந்திருந்தா அந்த சட்டமே நிறைவேறி இருக்காது. அதுதான் உண்மை. இந்த 2 துரோகத்தையும் மனதார செய்த கட்சிகள் தான் அதிமுகவும் பாமகவும்.